வணக்கம் நண்பர்களே, திஸ் இஸ் பியூர் தமிழ், மைசெல்ஃப் பாலாஜி. ஸோ இன்னைக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா அணைக்கட்டு உடஞ்சிருச்சு. ஓகேவா? ஸோ இனி தண்ணி போய் தான் தீரும் அப்படிங்கிற மாதிரி கண்டிஷனில் தான் நிஃப்டி இருக்குது, பேங்க் நிஃப்டி இருக்குது. ஸோ நிஃப்டியோட கண்டிஷன் இன்னைக்கு என்ன? இப்போ நிஃப்டி உடச்சிருச்சு, ஃபர்தராக எந்த லெவல் போகும்? இப்போ இன்னைக்கு ஹீட் மேப் பார்த்துருப்பீங்க நீங்கள் தமிழ்நாட்டிலே. அப்போது மொத்தம் எல்லா ஸ்டாக் எல்லாமே கீழே தான் இருந்துச்சு. ஸோ அதில் அப்போலோ ஹாஸ்பிட்டலும் ஒரு சில ஸ்டாக்ஸ் மட்டும்தான் 1% அப்படிங்கிற மாதிரி கண்டிஷனில் இருந்துச்சு. இதில் மோஸ்ட் கெய்னரே பார்த்தீங்கன்னா அப்போலோ ஹாஸ்பிட்டல் தான் 2% இருந்துச்சு. இது எல்லாமே பிரேக் அவுட்டாக இருந்தக்கூடிய ஸ்டாக்ஸ் எல்லாமே கீழே விழுந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி கண்டிஷனில் தான் இருந்தது மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். அதே போல் டிக்சன் நல்ல ரிசல்ட் கொடுத்துருந்தா கூட, பட் அவங்க வந்து அது ஓவர் வேல்யூவாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரே ரீசனுக்காக நேற்று நான் சொல்லியிருந்தேன் 10% போக போகுதுன்ட்டு. 10% போச்சு. ஆனால் மேல்கொண்டு இல்லாமல் அது மேல்கொண்டு கீழ்கொண்டாக போயிடுச்சு. பட் ஆனால் அது நல்ல லாபத்தை தான் கொடுத்தது இன்ட்ராடேல ப்ளே பண்ணவங்களுக்கு. பட் இருந்தாலும் 1300 புள்ளிகளுக்கு மேலே கீழே விழுகுது அப்படின்னா இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுத்து கூட அந்த ஸ்டாக் அடி வாங்கி இருக்கிறது யோசிக்கத்தக்க விஷயம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் ரிசல்ட் வந்தாவே எப்பயுமே நம்ம ஒரே மைண்ட் செட்டில் மார்க்கெட் மேலே தான் போகக்கூடாது அப்படிங்கிறதுக்கு, மேலே தான் போகுதுங்கிறதுக்கும் நினச்சிட்டு இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு லெசன் அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறோம். மார்க்கெட்டில் நமக்கு நடக்கக்கூடிய நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஒரு பாடமாக தான் நம்ம லைஃப்பில் எப்பயுமே எடுத்துக்கணும். அதை வச்சுக்கிட்டு தான் நம்ம அடுத்தடுத்த இலக்குகள் நோக்கி போயிட்டே இருக்கணும். ஓகேங்களா? அதுபோல தான் மார்க்கெட்டே இன்னைக்கு டிக்சன் செஞ்சு விட்டான். பட் ஆனால் 8% வந்து எங்கள் டீமில் இருந்தவங்களாம் ஓரளவுக்கு நல்ல பெனிஃபிட்ஸ் தான் அடைஞ்சிருந்தாங்க. நீங்கள் லைவ் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா எம்சிஎக்ஸ் சொல்லியிருந்தேன். எம்சிஎக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிகினிங்கில் 2% இருக்கும்போதே நாங்கள் சொன்னோம். அது கடன்னு கீழே விழுந்துட்டே இருந்துச்சு. அதில் ஒரு நல்ல ப்ராஃபிட் இன்ட்ராடேல எடுக்க முடிஞ்சது எம்சிஎக்ஸு. தென் அதே போல் பார்த்தீங்கன்னா ஹால் நல்லா ஒரு ஃபால் ஆச்சு சடனாக. தென் அதுக்கப்புறம் இன்னும் நிறைய ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா மோர் தென் 5% அப்படிங்கிற மாதிரி. காலையில் பார்த்தீங்கன்னா யூபிஎல் வந்து 2.5%க்கு மேலே பாசிட்டிவாக இருந்தது. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டோட்டலாக எல்லாருமே கீழே வந்துட்டாங்கப்பா, நான் மட்டும் என்னப்பா அப்படிங்கிற மாதிரி அவன் இறங்கிட்டான். ஓகேங்களா? ஸோ அது மாதிரி இருந்த ஒரு சில ஸ்டாக்ஸ் மூமெண்டம் நம்ம கேப்சர் பண்ண தெரிஞ்சுக்கணும். இன்ட்ராடே பொறுத்த வரைக்கும் ஒரு சின்னதாக ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ்லாம் நம்ம எடுத்து டார்கெட்டை புக் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். வாட் எவர் இட் மே பி. பட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸாக பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அது வந்து ஹெவியான லாஸும் மேற்கொண்டு அது ஃபியர் தான் நம்மளுக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பட் இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு பை அண்ட் டிப் ஆப்பர்ச்சுனிட்டிங்கிற மாதிரி நினச்சிட்டு தான் நம்ம ஒரு வழி இல்லாமல் மறுபடியும் இன்னும் கொஞ்சம் காசு போட்டு வாங்கி தான் ஆகணும் அப்படிங்கிற கண்டிஷனில் தான் இருக்குது. இப்போ நிஃப்டி உடச்சிருச்சுன்னு சொன்னேன். நிஃப்டியோட அடுத்த சப்போர்ட் எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்ப்போம் வாங்க ஸ்க்ரீனில். ஓகே, ஸோ நிஃப்டியோட அடுத்த சப்போர்ட் பாருங்க. நிஃப்டியோட அடுத்த சப்போர்ட் 22,800 அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இன்கேஸ் அதையும் உடச்சிட்டா என்ன பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டு ஒரு 22,400 to 22,200 அப்படிங்கிற கண்டிஷனுக்கு தான் மார்க்கெட் வந்து நான் திரும்பும். இது கரெக்டாக பட்ஜெட்டுக்கு இப்போ மார்க்கெட்டோட இது என்னோட வியூ. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் ஃபால் ஆகும்போது விக்ஸ் ஷூட் அவுட் ஆகும். விக்ஸ் ஷூட் அவுட் ஆகும்போது ப்ரீமியம்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகும். அங்கிருந்து மார்க்கெட் கீழே வந்துட்டு அங்கிருந்து திரும்பும்போது நீங்கள் வாங்கலாம்னு நினைக்கும் போது ஆல்மோஸ்ட் விக்ஸ் வந்து 22, 25 இருக்கும். தென் அப்போ நீங்கள் கால் ப்ரீமியம் வாங்கும்போது பட்ஜெட்டை நோக்கி போகுது, அப்போ மேலே தான் போகுது நினச்சி வாங்கும்போது அப்போ ப்ரீமியம் ஆல்ரெடி இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ஸோ அதுக்கு வழிவகுக்கக்கூடியதாக இருக்கும். நான் லைவ்ல கூட பேசிட்டு இருந்தேன். மார்க்கெட் எப்படி பார்த்தாலும் மார்க்கெட் அந்த பட்ஜெட்டுக்கு முன்னாடி ஒரு தடவை கீழே இறங்கிட்டு தான் அதுக்கப்புறம் பண்ணுவான்ட்டு இன்னைக்கு எந்த செக்டரையுமே விட்டு வைக்கல. எல்லா செக்டரையும் தம்ஸ்அப் பண்ணிடுச்சு. டேட்டாஸ் வந்தாலும் தெரியும் எஃப்ஐ டேட்டா எவ்வளோ பை பண்ணியிருக்காங்க, எவ்வளோ செல் பண்ணியிருக்காங்க, யார் பை பண்ணியிருக்கா, யார் செல் பண்ணியிருக்காங்க தான். எஃப்ஐ வந்து எஃப்ஐ சைடில் தான் அடிச்சுக்க போகிறாங்க. அதே போல் பேங்க் நிஃப்டியோட நிலைமை அதுக்கு மேலே கவலைக்கிடமா இருக்குன்னு நம்ம சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி வந்து ஒரு நாள் வந்து பாசிட்டிவாக இருக்கான். ஒரு நாள் வந்து 1000 பாயிண்ட் 900 பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி அவன் பாசிட்டிவ்ல இருக்கான். தென் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த நாளே வந்து பார்த்தீங்கன்னா அதே 800 பாயிண்ட் நெகட்டிவ்ல இருக்க மாதிரியே தான். ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம வந்து ஒரு மொமெண்டம் மாதிரி நம்ம எடுக்கவே முடியாது. 1000 பாயிண்ட்ஸ் ரேலி ஆகுறதுங்கிறது பேங்க் நிஃப்டியில் அப் அண்ட் டவுன். ஒரு நாள் 1000 பாயிண்ட் மேலே, ஒரு நாள் 1000 பாயிண்ட் கீழே அப்படிங்கிற மாதிரி வரும்போது அந்த இடத்துல நம்ம வந்து ட்ரேட் எடுக்கிறதுங்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்க மாதிரி விஷயமா இருக்கு. ஒரு ஸ்விங் ட்ரேடு மாதிரி கூட நீங்கள் அதை எடுக்க முடியாது. இன்கேஸ் மார்க்கெட் மொமெண்டம் ஒன் சைடில் இருக்குன்னா அதை எடுக்க முடியாது. அந்த மாதிரி தான் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி சமயத்தில் கூட ஒரு சில பங்குகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து மேற்கொண்டு மேலே தான் போக ரெடியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய பங்குகள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ இப்போது ஆர்பிஎல் பாருங்கள். ஆர்பிஎல் பேங்கோட லெவல் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி கூட மார்க்கெட் பெரிய ஃபாலாக இருந்து கூட அவன் மார்க்கெட் கீழே இறங்கலை. அவன் ஸ்டில் வந்து அந்த புல்லிஷ் மொமெண்டம் மெயின்டைன் பண்ணுறான். அவன் உடச்சிட்டு போக ரெடியாக இருக்க மாதிரியே இருக்கான். இன்கேஸ் மார்க்கெட் நாளைக்கு ஒரு புல்லிஷ் மொமெண்டம் தருது, இனிஷியலாகவே என்ன வேணால் நடக்கலாம். இனிஷியலாகவே எப்பயுமே செல்லிங் தான் இருக்குது. எஃப்ஐ வந்து செல் பண்ணுறாங்கனாவே இனிஷியலாக பார்த்தீங்கன்னா இந்த வீக் ஃபுல்லாகவே அது செல்லிங்கில் தான் இருக்குது. அதே போல் பிகினிங்கில் செல் அடிக்கலாம், தென் பைக் வரும்போது தென் இந்த மாதிரி ஆர்பிஎல்ல நீங்கள் பார்க்கலாம். ஓகேங்களா? தென் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த ஸ்டாக்ஸு
பஜாஜ் ஃபினான்ஸ் நான் நேற்றே சொல்லியிருந்தேன். பஜாஜ் ஃபினான்ஸ் மேலே தான் போக ட்ரை பண்ணேன். பட் அவன் இன்னும் இன்சைடு கேண்டில் தான் இருக்கான். அவன் லோ இன்னும் பிரேக் பண்ணல. ஸோ சான்சஸ் ஆஃப் மறுபடியும் அவன் பவுன்ஸ் பேக் பண்ண நிறைய வாய்ப்பு இருக்கு. ஃபினான்ஸ் செக்டர்ஸ் எல்லாம் இன்னமும் மார்க்கெட்டு ஹோல்டிங்கில் தான் இருக்கு. பஜாஜ் ஃபினான்ஸு தென் அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்பிஐ கார்டு பாருங்க. ஈவன் தான் இன்னைக்கு மார்க்கெட் கீழே விழுகும் போது கூட அவன் இன்னும் ஹோல்டில் தான் நின்றுருக்கான். அவன் மேலே போகிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஓகேங்களா, எஸ்பிஐ கார்டு. அதே போல் ஃபினான்ஸ் செக்டர் நான் முன்னாடி சொன்ன மாதிரி மணப்புரம் ஃபினான்ஸும் பாருங்க. மணப்புரம் ஃபினான்ஸ் பாருங்க சேனல் அதாவது பேட்டர்ன் படி நான் சொல்கிறேன். அதே போல் டிக்சன் வந்து இன்னைக்கு தருமடி அடிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சரியான ஃபால் அவங்க உடச்சு விட்டான். ஸோ உடச்சிட்டானா அவன் நேராக வந்து 17,200 தான் வந்து நிற்கணும். ஸோ ஆல்மோஸ்ட் பணம் கட்டி உடைந்தது. எம்சிஎக்ஸ் பாருங்க. எம்சிஎக்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சேனல் பேட்டர்ல இருக்குன்னு சொன்னால் அந்த சேனல் பேட்டர்ல கரெக்டாக மறுபடியும் கீழே பாட்டத்துலேயே வந்து டச் பண்ணி நிற்கிறான். நேற்று சொல்லியிருப்பேன் மேலே உடச்சிடுவான்ட்டு. ஆனால் அங்கேருந்து யூட்டர்னை போட்டு திரும்ப பாட்டத்தில் சேனல் பேட்டர்லாம் நிற்கிறேன் தம்பிங்கிறான். அதே போல் கேஇ இண்டஸ்ட்ரீஸ் பாருங்க. அவனும் அதை உடச்சிடுவான்னு நினச்சோம். அந்த லெவல் போட்டிருக்கேன். பட் 4,200 மேலே அவன் என்ன போகல. தென் அதுக்கப்புறம் எல்லா மார்க்கெட்டு கீழே வந்தா எதுவுமே ஒரு விதிவிலக்கு அல்ல, கீழே தான் வரணும். அதுல இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஒரு நியூஸ் சரியான நியூஸே இல்லை அப்படின்னா கூட அது மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கு ஒரு உதாரணம் எல்என்டி ஃபினான்ஸ் காலையில் பார்த்தீங்கன்னா சல்லுன்னு கீழே தான் வந்து அடிச்சான். சரி அவன் நீ நியூஸ் சரியில்லை அவன் அடிச்சான் போடணும்னு பார்த்தா அவன் அங்கிருந்து அப்படியே பம்ப் பண்ணி மேலே போயிட்டான். அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 150க்கு போகிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஓகேங்களா, ஸோ இதில் நிஃப்டியோட லெவல்ஸ் பாருங்க. நிஃப்டியோட லெவல்ஸு ஒன்ஸ் அதை பிரேக் பண்ணிருச்சு அப்படிங்கிற பட்சத்துலேயே ஸோ அவன் வந்து அவனோட லெவல் வந்து பார்த்தீங்கன்னா 2 இதுதான் அவனோட மேக்ஸிமம் லெவலாக இருக்கும் போது. ஸோ அங்கேருந்து மார்க்கெட்டு பவுன்ஸ் பேக் பண்ணுதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து வந்து பார்க்கணும். சரிங்களா, அப்புறம் இதில் மார்க்கெட்டில் இன்னும் முக்கியமான பங்குகள், அதாவது இன்னைக்கு ரியாக்ஷன், அதாவது நேற்றுலாம் நல்ல ரியாக்ட் பண்ணினதுல எதுவுமே ஒரு மூமெண்டமே இல்லாமல் ஒருத்தர் இருக்கான் அப்படின்னா அவன் வந்து காலையில் பார்க்கும்போதே கோட்டக் பேங்க் ஒரு காலையில் ஒரு க்ளூ கொடுத்தான். ஓகேங்களா, அவன் ஊரில் இருக்க எல்லாருமே கீழே இறங்கிட்டு இருக்கும்போது அவன் மட்டும் எந்த ஒரு பர்ஃபார்மன்ஸுமே பண்ணலை. என்னோட அது நேற்று 10% போயிருச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு 0.75 ஒரு 3/4%, 1% மேலே போக ட்ரை பண்ணிருக்கணும்னு கேட்டா அவன் ஃபிளாட்டாக இருந்தான். ஒன்ஸ் அவன் பிரேக் பண்ணாதான் மேலே போகிறான் அப்படிங்கிறது தெரியுது இனிஷியல்ல இருந்தே. அதனால தான் அடி. அதே போல இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா அல்ட்ராடெக் சிமெண்ட் நான் சொல்லியிருந்தேன். அந்த அல்ட்ராடெக் சிமெண்ட் சொல்லியிருந்ததுல அது பார்த்தீங்க அப்படின்னா இன்னமும் அவன் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணிட்டான். ஊரில் இருக்கிற எல்லாம் போயிட்டீங்களா அப்படின்ட்டு அவன் மேலே தான் போக ட்ரை பண்ணிட்டு இருந்தான். இப்போ எல்லாரும் திருப்பினால அவன் லோ லெவலில் பிரேக் பண்ணுறான். இனிமேல் லோ லெவலுக்கு தான் அவனை வெயிட் பண்ணிட்டு இருக்கணும். லோ லெவலில் பிரேக் பண்ணா மேல் கொண்டு கீழ் கொண்டு தான் அப்புறம் அவனே அடிச்சுப்பாங்க. இது எல்லாமே கரெக்டாக பட்ஜெட்டுக்கு முன்னாடி கீழே வரும்போது விக்ஸ் ஷூட் அவுட் ஆகும்போது கால் ப்ரீமியம் எல்லாம் ரொம்ப ஹையாக இருக்கும். அப்போ நீங்கள் அந்த இடத்துல எடுக்கணும்னு ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு அந்த ப்ரீமியத்துக்கான காசு ரொம்ப அதிகமாக இருக்கும். நீங்கள் ஹீரோ ஜீரோ ட்ரை பண்ணாலும் சரி, அப்போ என்னவா ஆனாலும் சரி, மார்க்கெட் அப்போ மேலே போகும், உங்கள் ப்ரீமியம் போகாது. இதுக்கான இதுதான் ஒன்று. அதுக்கப்புறம் எஃப்ஐஐஸோட மைண்டில் என்ன இருக்குது, நேற்று ட்ரம்போட விஷயங்கள் அவர் என்ன பேசினாரு அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரியும் இன்னைக்கு அது காமிச்சிருக்கு. ஏன்னா நேற்று அவர் பதவி இருக்கும்போது ஆல்மோஸ்ட் 200 பாயிண்ட்ஸ் நிஃப்டி கிஃப்ட் நிஃப்டி ஷூட் அவுட் ஆயிடுச்சு. பட் எண்ட் ஆஃப் டேல அங்கே மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் இம்பாக்டே இல்லை. ஸோ அது 70 பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நின்றுது. ஸோ அந்த இம்பாக்ட் இன்னைக்கு டேட்டாஸ் வச்சு பார்த்தா தான் நாளைக்கு மார்க்கெட்டு மறுபடியும் ரீட்ரேஸ்மெண்ட் பண்ணுறானா இல்லை மறுபடியும் லோவை உடச்சு மேற்கொண்டு கீழ்கொண்டு போகிறானா அப்படிங்கிறதா மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். அன்பு நண்பர்களே, வணக்கம்.